இவன் என்ன நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான்? நான் சொன்னதெல்லாம் செய்யறானா இல்லையான்னு தெரியலையே. சந்துரு, சந்துரு, டேய் சந்துரு. சந்துருவா? நான் சூர்யாடா. எதுக்குடா இப்ப இங்க வந்த? ஏய், நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு மட்டும் தான் நீ சூர்யா, எனக்கு நீ சந்துரு தான். இந்த வீட்டுல உள்ளவங்கள வேணா நீ சூர்யான்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கலாம், ஆனா நீ என்னையே ஏமாத்த முடியாது, சரியா? ஏய், என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு என்னடா பிரச்சனை? பகல்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. நீ என்ன மாடா இல்ல மனுஷனா? மாடு கூட அது என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் தூங்கும். உன்னைய மாதிரி இப்படி பொறுப்பே இல்லாம தூங்கிட்டு இருக்காது. டேய், எனக்கு என்னடா பொறுப்பு இருக்கு? நான் என்னடா செய்யணும்? டேய், என்னை முதல்ல நீ வாடா போடா நீ கூப்பிடுற நிறுத்து. ஓஹோ, நான் உன்னைய கூப்பிட கூடாது, ஆனா நீ என்னைய கூப்பிடு, அப்படித்தானே? டேய், நான் உன்னை கூப்பிடுவேன்டா. ஏன்னா உன்னை பத்தி எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும், ஆனா நீ என்னைய கூப்பிடக்கூடாது. மரியாதை என்னைய நீ அண்ணானி கூப்பிடு, இல்லன்னா சார் நீ கூப்பிடு. செய்யலடா சார். எங்க கூப்பிட்டு பாக்கலாம்? முடியாதுடா. இன்னொரு தடவை டேன்னு சொன்ன எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். இப்ப நான் என்னதான் பண்ணணும்? யாமினி கூட சந்தோஷமா வாழுன்னு சொன்னேனே, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கியா இல்ல அந்த பொண்ணை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கியா? அது என் பர்சனல். நீ எதுக்காக அதெல்லாம் கேக்குறா? நான் தாண்டா எல்லாத்தையும் கேட்பேன். ஏன்னா உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சது நான் மட்டும்தான். இந்த வீட்டுல எல்லாரையும் வேணா நீ ஏமாத்திட்டு இருக்கலாம், ஆனா என்னை ஏமாத்த முடியாது. இங்க பார் சந்துரு, நான் உனக்கு நல்ல பிள்ளையா சொல்றேன், கேட்டுக்க. நீ இந்த வீட்டு பிள்ளையாவே இருந்துட்டு போ, ஆனா யாருக்கும் ஒரு சின்ன துரோகம் கூட நீ பண்ண கூடாது. சின்னதா உன்னையால தப்பு நடந்துச்சுன்னா கூட நான் தான் கேட்பேன். அந்த பொண்ணை தெரிஞ்சோ தெரியாமையோ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவளை சந்தோஷமா வாழ வைக்க பாரு. இல்லன்னு வச்சுக்க, உன்னோட உண்மை எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுவேன். அதுக்கு பிறகு நீ எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஜெயில தான் கழித்தீங்கன்னு பாத்துக்க. இந்த மாதிரி சொகுசெல்லாம் ஏசி ரூம்ல பகல்ல தூங்க முடியாது. என்ன புரியுதா? எல்லாம் என் நேரம், அதான் உன்கிட்ட எல்லாம் மாட்டிருக்கேன். அதான் தெரியுதுல்ல, நான் சொல்றத ஒழுங்கா செய். ஏமனி கிட்ட நான் கேட்பேன், உன்னை பத்தி ஏதாவது தப்பா தவறா சொன்னா அதுக்கப்புறம் நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியிருக்கும். என்ன புரியுதா? புரியுது. ஆமா, எப்பவும் போல நீ மட்டும் இந்த ரூம்ல இருக்க. ஏமனி எங்க? அவளா? அவ ரூம்ல இருப்பா. என்னது அவ ரூமா? இங்க பார் சந்துரு, அவளுக்குன்னு ஒரு ரூம் உனக்கு ஒரு ரூம்னு தனியா இருக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி, அதனால ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் என்ன இருக்கணும். போய் உன் பொண்டாட்டிக்கிட்டு சொல்லி அவளை இந்த ரூமுக்கு வர சொல்லு. இல்ல நீ உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ ரூம்ல போய் செட்டில் ஆகும். இந்த ரூம்ல எப்படி அவ இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது? அவ உன் பொண்டாட்டி தானே, நீ தானே தாலி கட்டின. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லாத, கேட்கவே எரிச்சலா இருக்கு. என்ன எரிச்சலா இருக்கா? தாலி கட்டும் போது மட்டும் உனக்கு எரிச்சல் இல்லையோ? இங்க பார், தாலி கட்டியிருக்கா நீதான், இனி அவ உன் பொண்டாட்டி. அதனால ஒழுங்கா அவ ரூம்ல போய் அவ கூட வாடகைக்கு பாரு, இல்ல அவளை இங்க வர சொல்லு. இனி தனித்தனி ரூம்ல இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன், எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவேன். அதுக்கு பிறகு உனக்கு இந்த ரூம்லயும் இடம் இருக்காது, அந்த ரூம்லயும் இடம் இருக்காது. ஜெயில தான் உனக்கு நீ ஒரு ரூம் இருக்கும், பாத்துக்க. வேண்டாம், வந்து தொலைக்க சொல்றேன். இங்க பார், இந்த மாதிரி தொலைக்க சொல்றேன், தொலைக்காம சொல்றேன், இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. உன் பொண்டாட்டியாவா கூட நீ அன்பாதான் பேசணும். இப்பவே போய் பேசு. இனி ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி என் காதுக்கு வந்துச்சு, அதுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் உங்க கூட பேசிட்டு இருக்க மாட்டேன். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். என்ன வரட்டுமா? பாய். தலையெழுத்து, இவனுக்கெல்லாம் நான் பயப்படுறேன் பாரு. யார் இவன்? எதுக்காக என்னைய பழி வாங்குறான்? நான் இப்படி இவங்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி தொலைச்சேன். இன்னும் யாருகிட்ட எல்லாம் சொல்லி தொலைச்சேன்னு தெரியல. இன்னும் எத்தனை பேர் இவன மாதிரி கிளம்பி வர போறானோ? இவன் பேசுறது கேட்டாலே எரிச்சலா வருது. அவளை வேற இங்க கூட்டிட்டு வரணுமா, இல்ல நான் அங்க போய் தங்கணுமா? அவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. இதுல ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அவளை பார்த்துட்டே இருக்கணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. என்ன செய்ய, போய் கூப்பிட்டு தொலைப்போம். இல்லனா இவன் விட மாட்டான். இவன் சொன்னத செய்யலனா வீட்டுல எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லி தொலைச்சிருவான். அதனால அவன் சொன்ன மாதிரியே அவளை போய் கூப்பிடுவோம். இப்பதான் அப்பாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன்டா. அப்படியே இந்த சந்துருவையும் பார்த்து நிறைய விஷயங்களை அவனுக்கு எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன் இனி ஏதாவது தப்பு பண்ணானா எனக்கு போன் பண்ணு. கதிர், அவன் இன்னும் முழுசா இன்னும் திருந்தல. மனசு முழுக்க கோபமோ வஞ்சகமோ வச்சுட்டு தான் இருக்கான். எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுங்கிறதுனாலதான் கொஞ்சம் அமைதியா இருக்கான். யாமினி அவன் இன்னும் முழுசா ஏத்துக்கவும் இல்ல. யாமினி ஒரு ரூம்ல அவன் ஒரு ரூம்ல இருக்கேன்னு நீ சொன்ன, அது உண்மைதான். அதுக்காக தான் இப்ப வந்து அவனை சத்தம் போட்டேன். இனி யாமினி ஒரு ரூம்ல நீ ஒரு ரூம்ல இருக்கக்கூடாது, தனித்தனியா இல்லாம ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவனை என்கிட்ட சரின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு மேல அந்த பொண்ணை ஏதாவது அவன் கஷ்டப்படுத்தினா எனக்கு ஒரு போன் பண்ணு கதிர். அதுக்கப்புறம் அவனை நான் பாத்துக்கிட்டேன்டா. இப்போ
அதுதான்டா முதல்ல தப்பே. அவன் தெரிஞ்சிருந்தானா எல்லார் கூடயும் சகஜமா பேசி வாங்கியிருப்பான்ல. அவன் இன்னும் கொஞ்சம் கூட மாறல கதிர். அதனாலதான் ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கான். ஏம்னி அவன் ரூமுக்கு போன பிறகு மனசு மாறுறான பாக்கலாம். ஆனா ஒண்ணு, வீட்டுல எல்லாரும் நம்புவாங்களா என்னன்னு தெரியல கதிர். அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி கதிர், இனி அதைத்தான் பண்ணணும். ஆனா ஏம்னி வாழ்க்கை அவன் கையில மாட்டிக்கிட்டுங்கிறதுனால தான் அமைதியா இருக்கேன். அவன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் என்ன சம்மதிச்சிட்டு இருக்கேன். இல்லன்னா அவன் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அவன் பழசெல்லாம் மறந்துருக்கும் போது கூட எவ்வளவு நல்லவனா இருந்தா தெரியுமா? ஆமா கதிர், அவன் கெட்டவன் தான். ஆனா அவனோட ஆள் மனசுல அவன் நல்லவனா இருக்கான்னு தோணுது. அதனால்தான் இன்னொரு சான்ஸ் அவனுக்கு கொடுத்துருக்கேன். தெரிஞ்சுறானா பாக்கலாம், இல்லனா கண்டிப்பா அவனை மாட்டி விட்டுறலாம். கதிர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அது வந்து கதிர், நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்ல துர்கா, அந்த பொண்ணோட வீட்டுல நீ கொஞ்சம் பேசணும். அது வந்து இன்னைக்கு துர்கா வீட்டுல போய் நாளைக்கு உங்க பொண்ணை பார்க்க மாப்பிள்ள வராங்கன்னு சொல்லணும். நான் தான்டா மம்மி டாடியோட போய் பொண்ணு கேட்கலான் இருக்கேன். அவங்க சமைச்சிட்டாங்கடா. மம்மியும் டாடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கண்டிப்பா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. அதனால துர்கா வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. முன்கூட்டியே கொஞ்சம் சொல்லி வச்சா நல்லதுல்ல. நானே போய் சொல்லிடுவேன். ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குடா. நாளைக்கு நான் உங்க பொண்ணு பார்க்க வரேன்னு நானே போய் எப்படி சொல்றது? அதனாலதான்டா உன்னை போய் சொல்றேன். கதிர், நீ இந்த வீட்டு பையன் இல்ல, நானும் இந்த வீட்டு பையன் இல்ல. நானும் வேலைதான் செய்யறேன். அதனால நீ போய் கொஞ்சம் சொல்லிப்பாரு கதிர். அவங்க நாங்க போனா வாங்கனையார் கூப்பிடணும்ல. யாரோன்னு பாத்துட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. நீ இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வரதாக சொன்னாங்கன்னு சொல்லு. யாருன்னு அவங்க கேட்டா துர்காவோட பெரியம்மா வீட்டுல குடியிருக்கிறவங்கன்னு சொல்லு. அவங்களே புரிஞ்சுப்பாங்கடா. நான் அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தான் சொல்லு. நீ அப்படி சொன்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. லவ் பண்றேன்னு சொன்னேன்டா. ஆனா அதுக்கு துர்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லல, பிடிக்கலன்னு சொல்லல. அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டா. அதான் கதிர், ஒரு சமயம் பிடிச்சாலும் பிடிச்சிருக்கலாம். அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் துர்கா ரொம்ப பயப்படுறா. அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நீ எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு கதிர். தேங்க்ஸ் கதிர். யாமினி, யாமினி, யாமினி. மச்சான், என்ன மச்சான்? இனி நீயும் நானும் தனித்தனி ரூம்ல இருக்க வேண்டாம். ஒரே ரூம்லயே இருப்போம். ஒரே ரூம்லயா? எதுக்கு மச்சான்? எதுக்கா? நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி தானே, ஒரே ரூம்ல தான் இருக்கணுமா. அதனால நீ இப்படி தனி ரூம்ல இருக்க வேண்டாம். பேக் எல்லாம் எடுத்துட்டு என் ரூமுக்கு வந்துரு. மச்சான், நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எப்படி மச்சான் இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறுனீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நான் சொல்றது மட்டும் செய். என் ரூமுக்கு வா. யாமி, குழந்தை, நீங்க இங்கதான் இருக்கீங்களோ? ஆமா, யாமினியை நீ என் ரூம்லயே தங்க சொல்லுங்க அண்ணி. உங்க ரூம்லயா? ஆமா, என் பொண்டாட்டி தானே, என் ரூம்லயே வந்து இருக்க சொல்லுங்க. குழந்தை, உங்க ரூம்ல கிடக்குற கட்டிலு ஒரு ஆள் படுக்கிற மாதிரி தானே இருக்கு. நீங்க வேற பெரிய ரூமா எடுத்துக்கங்க. இந்த ரூமே கூட எடுத்துக்கிடுங்க. இந்த ரூம்ல கூட கட்டில நல்லா பெருசா இருக்கு குழந்தை. வேண்டாம், நான் என் ரூம்லயே இருந்துக்கிறேன். இவ்வளவு வந்து என் ரூம்ல தங்கிக்க சொல்லுங்க. குழந்தை, சின்ன கட்டிலா இருக்கே உங்க ரூம்ல. அப்புறம் யாமி எங்க படுப்பா? இங்க பாருங்க அண்ணி, அவ எங்க வேணாலும் படுத்துட்டு போறா. ரூம்க்கு கூப்பிட்டா அனுப்பி வைங்க. சும்மா அது இதுன்னு காரணம் சொல்லாதீங்க. சரி குழந்தை, நான் உங்க அண்ணன்ட்ட சொல்லி பெரிய கட்டில வாங்கி போட சொல்றேன். ஏய், ரூம்க்கு வா. சரி மச்சான். யாமி, பரவாயில்லையே, குழந்தை மனசு மாறிட்டாரே. உன்னை வந்து ரூம்ல வந்து இருக்க சொல்லியாரு. ஆமா, எப்படி மனசு மாறினாரு? ஏக்கா, அவரு எங்க வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு வந்தாருல, அப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரு மனசு மாறிட்டாரு. ஓ அப்படியா? சரி சரி, மாறினா எங்களுக்கும் சந்தோஷம் தான்.
நீ மட்டும்தான் இந்த வீட்ல கஷ்டப்பட்டுட்டு கிடக்கான்னு எனக்கு மனசுக்கு எப்பவுமே தோணிக்கிட்டே இருந்துச்சு யாமினி. இப்போ குழந்தை உன்னை ஏத்துக்கிட்டாரு, உன் வாழ்க்கையும் சரியாயிட்டு. இப்ப நான் நிம்மதியா இருக்கு. எனக்கும் தான்க்கா. யாமினி, என்ன மைனி? தம்பி வந்து பேசிட்டு போற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? அது அவரு ரூமுக்கு நீ வர சொன்னாரு. நீ தனியா இருக்காத, நீ யார் ரூம்ல வந்து இருன்னு சொல்லிட்டு போனாரு மைனி. அப்படியா? ஆமா செல்லம்மா, குழந்தைய மனசு மாறிட்டாரு. நம்ம யாமினிய பொண்டாட்டிய ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாரு. மைனி, நான் கூட என் தம்பி முதல்ல கோவப்பட்டதை பார்த்துட்டு கண்டிப்பா யாமினிய ஏத்துக்கிடவே மாட்டான்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, சீக்கிரமா மனசு மாறிட்டானே. ஆமா செல்லம்மா, யாமினி குணத்துக்கு யாரா இருந்தாலும் சீக்கிரமா மனசு மாறதானே செய்வாவ. யாமினி தங்கமான பிள்ளை. அவ குணத்தை பார்த்துட்டு குழந்தனும் மனசு மாறிட்டாரு. முதல்ல அவருக்கு துர்காவை பிடிச்சிருந்தது. அவளை கல்யாணம் பண்ணி வைக்காம யாமினிய கட்டி வச்சிருக்காவளேன்னு பழசெல்லாம் ஞாபகம் வந்தவொடனே கோவப்பட்டிருக்காரு. அப்புறம் போக போக நம்ம யாமினி குணத்தை பார்த்துட்டு குழந்தை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்மளும் சொல்றோம்ல, யாமினிய பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுங்கன்னு. அதனால அவரும் மனசு மாறிட்டாரு. ஆமா மைனி, நானும் மாறுவான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாறுவான்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மைனி. யாமி, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மைனி. இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இரு. சரி செல்லம்மா, இந்த யாமினிய பிடிச்சே குழந்தை கல்யாணம் பண்ணல. ஆனா அதுக்குள்ள இந்த குணத்தை பார்த்து அவரே ஏத்துக்கிட்டாரு. அந்த சரோஜினி என்ன இருக்காளே, அவளை யாருக்குமே பிடிக்கல செல்லம்மா. ஏன் ஆனந்த் குழந்தைனு கூட அவளை பிடிக்கலன்னு எனக்கு தோணுது. ஆமா மைனி, அவளை யாருக்குதான் பிடிக்காது, எனக்குலாம் அவளை சுத்தமா பிடிக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நல்ல பிள்ளையாதான் தெரிஞ்ச மாதிரி இருந்து வர வர குணமே சரியில்லை. ஏன் தான் தம்பிக்கு கெட்டணுமோன்னு நினைச்சு வேதனையா தான் இருக்கு. நம்மளெல்லாம் எப்பவுமே வச்சு ஏத்துக்கிடவே மாட்டா. அவ அக்கா அவ அம்மன் தான் இருப்பா பாருங்க. ஆமா செல்லம்மா, புருஷனையும் சேர்த்துக்கிட மாட்டா. அவ அக்காவும் அவங்க அம்மையும் தான் அவளுக்கு முக்கியம். நாங்க வரட்டும், அதுக்கு வரதானே எல்லாருக்கும் இருக்கு. ஆமா மைனி, வரட்டும். என்னாச்சுக்கா? அது ஒண்ணு இல்ல யாமினி, நீ சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் ஒரு பையில எடுத்து வச்சுட்டு குழந்தை ரூமுக்கு போ. அவரு கூப்பிட்டுருக்காரு பத்தியா, என்ன லேட் பண்ணிட்டே இருக்காரு, போமா. சரிக்கா. யாமினி, நாங்க வரோம். சரி மைனி. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவர் என் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா என் மேல இருந்த கோவம் அவருக்கு குறைஞ்சிட்டு ரூமுக்கே வான்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு என் மூஞ்சலே முழிக்காத, ரூம் பக்கம் வராதுன்னு சொன்னவரு இப்போ அவரே மனசு மாதிரி ரூமுக்கு வான்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாக்கு போன் போட்டு இந்த விஷயத்த சொல்லணும். அப்பாவும் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. அவங்களும் இவரால வருத்தப்பட்டுட்டு தானே இருந்தாங்க. இப்போ அவரு என் கூட சந்தோஷமா இருக்காருன்னு சொன்னா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. எல்லாம் தலை தீபாவளிக்கு நாங்க அங்க போனதுல இருந்துதான் அவரு மனசு மாறி இருக்காரு. இனி நானும் அவரை கஷ்டப்படுத்தவே கூடாது. அவர் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நல்ல வைஃபா நடந்துக்கிடணும். அவரே இவ்வளவு மனசு மாறி இருக்காருன்னா நானும் அவருக்காக இனி நிறைய மாத்திக்கிடணும். கதிரு, என்னப்பா? என்ன விஷயம்ப்பா? உட்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? நாங்க அப்படி யாரையுமே வர சொல்லலையே. ஆமா, உன்கிட்ட யாரு சொன்னா? மாப்பிள்ளை சொன்னாரா? என்னப்பா சொல்றா? நாங்க இப்ப எங்க மகளுக்கு மாப்பிள்ளை எல்லாம் பாக்குற மாதிரி இல்ல. அவ படிப்பு முடியட்டோன்னு இருக்கும். படிப்பு முடிஞ்ச பிறகுதான் 2 வருஷம் கழிச்சு மாப்பிள்ளை பாக்கணும். இப்பெல்லாம் வேண்டாம்ப்பா, எந்த மாப்பிள்ளையும் வர வேண்டாம்னு சொல்லிரு. இல்லப்பா, படிப்பு முடிஞ்ச பிறகுதான் நாங்க மாப்பிள்ளை பாக்கலான்னு இருக்கோம். யாரா வேணாலும் இருக்கட்டும், இப்ப வர வேண்டாம்னு சொல்லிரு. இல்லப்பா கதிரு, உனக்கே தெரியும் துர்கா கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனையாச்சுன்னு. நீ அன்னைக்கு மண்டபத்துல தானே இருந்தா, நீ அங்கதானே வேலை பாக்குற, உனக்கே தெரியும்ல. என்னது? அந்த பையனுக்கும் எல்லாமே தெரியுமா? யாருப்பா அது?
அந்த பையனா? அவனும் நல்ல பையன்தான். ஆமா அங்கிள், ரொம்ப நல்ல பையன். நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா? மண்டபத்துல உங்க மகளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததே அவன்தானே. நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவோட வருவான் அங்கிள். நீங்க பேசி பாருங்க. பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி கொடுங்க உங்க மகளை. பிடிக்கலன்னா சொல்லிருங்க, அவன் எதுவும் நினைக்க மாட்டான். சரிப்பா தம்பி, வர சொல்லு, நாங்க பேசி பாக்குறோம். ஓகே அங்கிள், நான் வரேன் அங்கிள். ஏங்க துர்காக்கு இப்பதான் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணத்தை பத்தி பேசாண்டான்னு தானே சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ள எதுக்கு வர சொல்றியே? தமிழ், அந்த பையன் எல்லா விஷயமும் தெரிஞ்ச பையன். அவனே நம்ம பிள்ளைய விரும்பி வாரே வந்து பேசுறேன்னு சொல்றான். நடந்த விஷயம் எல்லாமே அந்த பையனுக்கே தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியமும் இல்ல. அதனால நாளைக்கு வந்து பாக்கட்டும். பையனும் பார்க்க அழகாதான் இருக்கான், ஒரு நல்ல வேலையில இருக்கான். நாம பேசுவோம் தமிழ். பிடிச்சிருந்தா நம்ம பிள்ளைய கட்டி வைப்போம், இல்லன்னா வேண்டான்னு சொல்லிடுவோம். இதுல என்ன இருக்கு? இல்லங்க, வந்து பண்ணை வீட்டுல வேலை பார்க்கான். ஏற்கனவே அந்த வீட்டு பையனுக்கு நம்ம பிள்ளைய பேசிட்டு கல்யாணமே நின்னு போச்சு. அதான் யோசிக்கேன், அந்த வீட்டுல வேலை பார்க்கல, அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கேன். தமிழ், அந்த பையனை பிடிச்சிருந்தா நம்ம வேணா வேலையை வேற எங்கேயாவது மாத்தி செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஒத்துக்கிட்டா பாக்கலாம், சரியா? நாளைக்கு வரட்டும், நம்ம பேசி பார்ப்போம். சரிங்க.